Hi friends, next video la நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா problem 9 from the following particulars calculate. இதுவும் வந்து 8th problem மாதிரி தான். இதுல என்னென்ன கால்குலேட் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா maximum level, minimum level, reorder level கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அது எங்கங்கன்னு நான் அப்ப சொல்றேன். Normal usage அப்படினு பாத்தீங்கன்னா 100 units சொல்லிருக்காங்க. Minimum usage 60 units, maximum usage 130 units. Economic order quantity 5000 units. Economic order quantityயும் reorder quantityயும் ஒரே மீனிங் தான். Reorder period 25 to 30 days கொடுத்திருக்காங்க. Solution பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீஆர்டர் லெவல் தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாலையும் ரீஆர்டர் லெவல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால ரீஆர்டர் லெவலோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கிறோம். ரீஆர்டர் லெவல் இப்படி கண்டுபிடிக்கும் போது மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சப்ஷன் இங்கே பாருங்க. மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days கொடுத்துருக்காங்க. ஸோ 30 days அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ கேல்சியில் பார்த்தீங்கன்னா 130 இன்ட்டு 30 ஈக்குவல் 3900 யூனிட்ஸ். இதுதான் நம்மளுக்கு ரீஆர்டர் லெவலோட வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்க போறோம். மேக்ஸிமம் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் level plus reorder quantity. நான் சொன்னது என்னன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியும் ரீஆர்டர் குவான்டிட்டியும் ஒரே மீனிங் தான். மைனஸ் மினிமம் சினா கன்சப்ஷன் எடுத்துங்க, நான் ஷார்ட்டா போடுறேன். மினிமம் ரீஆர்டர் பீரியட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சது 3900. ஸோ அந்த 3900 அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் ரீஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ 5000 அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 யூனிட்ஸ். ஸோ 60 அப்படியே போட்டுக்கிறோம். மினிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இன்ட்டு 25. இப்போ கேல்சியில் பார்ப்போம். கேல்சியில் என்னன்னா 3900 ப்ளஸ் 5000 சீக்கல் 8900. இதான் இது 3900 ப்ளஸ் 5000 ரெண்டுத்தையும் கூட்டினா 8900 வருது. இப்போ பாருங்க 60 இன்ட்டு 25 ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 1500 வருது. ஸோ இப்போ பாருங்க 8900 மைனஸ் 1500 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 7400 யூனிட்ஸ். இதுதான் மேக்ஸிமம் லெவலோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல். மினிமம் லெவல் சீக்வல் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் minus
நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர். பாருங்க இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் வேல்யூக்கு 3900 இருக்கு. நார்மல் கன்சப்ஷனும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. நார்மல் ரீஆர்டர் பீரியட் நம்மளுக்கு இல்லை, ஆனால் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அது தேவை. ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் பீரியட் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட் கண்டுபிடிக்க ரீஆர்டர் பீரியட் 25 to 30 days ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். 25 plus 30 divided 2. இப்போ கேல்சியில் பார்ப்போம். பாருங்க 25 plus 30 = 55 வருதா? அதை டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணால் 27.5. இதான் ரீஆர்டர் பீரியடோட நார்மல் ரீஆர்டர் பீரியடோட வேல்யூ. இப்போ ஃபார்முலா படி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ரீஆர்டர் லெவல் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட் நம்ம கண்டுபிடிச்ச 27.5. இப்போ பாருங்கள் கேல்சியில் பார்ப்போம். 3900 மைனஸ் 100 இன்ட்டு 27.5 = 2750. இதுதான் இதோட வேல்யூ. இப்போ பாருங்கள் 3900 மைனஸ் 2750 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1150 யூனிட்ஸ். இதான் ஆன்சர்.